தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த சபைக்கு ஒரு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி. ஆண்டவர் இயேசு இந்த சபைக்கு வெளியே நிற்கிறாராம் பாருங்க. இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். இது ஒரு அதிர்ச்சியான செய்தி இல்லையா? உள்ளே இருக்க வேண்டிய ஆண்டவர் வெளியே இருக்கிறார் பாருங்க. இது ரட்சிக்கப்படாத மக்களுக்கோ அல்லது பாவிகளுக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, சபைக்குள்ளே இருக்கிற மக்களுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆக லவோதியக்க சபைக்கு சொல்றாரு பாருங்க, இதோ வாசற்படி நின்று நான் தட்டு என்று சபைக்கு சொல்றேன். இன்னும் சொல்லுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. ஆக தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு, எச்சரிப்பு. அவர் வெளியே நிற்கிறார். இந்த லவோதிக்கா சபை விட்டு கர்த்தர் எப்போ வெளியேறினார்னு பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ள ஆராதனை இருந்தது, பாடல் இருந்தது, வசனம் இருந்தது, திருவிருந்து இருந்தது, எல்லாம் இருந்தது. எல்லாம் உலக பிரகாரமா, ஏன்னா செழிப்பா இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாய் வாழ்ந்தார். அலட்சியம், நிர்விசாரம், பெயரளவு கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படி முழுக்க உலகம் சபைக்குள்ள வந்ததுனால இப்போ இருக்க முடியாம ஆண்டவரே வெளியேறிட்டாராங்க. அதுதாங்க துயரம். இப்படி இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, 3:19, அந்த சபை நேசிக்கிறேங்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதான் அவனுடைய இரக்கம், அன்பு. இவ்வளவு வெதுவெதுப்பா இருந்தாலும், பேரளவு சபையா இருந்தாலும், நிர்விசாரம் இருந்தாலும், ஆண்டவர் இல்லைன்னா கூட கர்த்தர் இந்த சபையை நான் நேசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தரி பிள்ளைகளே, ஆண்டவர் விட்டு தூரமாய் போயிருக்கலாம், பல ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தரோடு இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தர் விட்டு வெளியே போயிருக்கலாம், தூரமா போயிருக்கலாம், அக்கிரமத்துக்குள்ள அநியாயத்துக்குள்ள கிடக்கலாம், வேதத்தை மறந்து, வசனத்தை மறந்து, பரிசுத்தத்தை மறந்து, ஆராதனை மறந்து நீங்க உலகத்தின் போக்கில் போயிருக்கலாம். இப்பவும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திருச்சபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், மனம் திரும்பு. எத்தனை அன்பான ஆண்டவர் பாருங்க. மறுபடியும் வாங்க என்று சொல்லி நேசிக்கிற தெய்வம் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். உலகத்தின் போக்கல் அல்ல, ஆண்டவருக்காக வாழ்கிற அனலுள்ள மக்களா இருக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.